மீண்டும் மீண்டுமா? அதாவது RAV4 வந்து மறுபடியும் டாப் ஆஃப் த லிஸ்ட். எதுலன்னு பார்த்தா நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் சோல்டு இன் கனடா. 21, 22, 23, 24, 25 இந்த 4-5 வருஷத்துலையும் RAV4 தான் வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. ஏதோ ஒரு வேரியன்ட், பட் RAV4 வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் ஒரு சர்ப்ரைசிங்காக என்னதான் வந்து லீஸ்ட் ஸ்டோலன் வெஹிக்கிள்னு பார்க்கலான்னு பார்த்தா டெஸ்லா மாடல் வந்து எந்த மாடலுமே 23, 24, 25ல அந்த ரிப்போர்ட்லேயே இல்லை. ஸோ டெஸ்லாஸ்க்கு வந்து அவ்வளோ ட்ராக்ஷன் இல்லையா, இல்லை நிஜமாமே அவங்க வண்டி வந்து அவ்வளோ சேஃபாக இருக்கா என்னன்னு தெரியல. பட் டொயோட்டா வந்து எந்த இடத்துல மிஸ் பண்ணுறாங்க, எவ்வளோதான் வந்து நம்ம கெனடியன் கவர்மெண்ட் வந்து நிறைய ஆட்டோமொபைல் சேஃப்டிக்கு நிறைய ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. பட் ஆட்டோமேக்கர்ஸ் எங்கே வந்து மிஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அண்ட் இது வந்து கனடா மாத்திரம் இல்லை, யூஎஸ்லேயும் வந்து ஹைலி ஸ்டோலன் வெஹிக்கிள் வந்து RAV4 தான். அண்ட் பட் மற்ற கண்ட்ரீஸில் சரியாக ரிப்போர்ட் பார்க்க முடியல. பட் யூஎஸ் அண்ட் கனடாவில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டோலன் வெஹிக்கிள்ஸ். ஓகே, அடுத்தடுத்த பொசிஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா செகண்ட் பொசிஷனில் மோஸ்ட் ஆஃப் CRV இருக்குது. அதை விட்டால் ஹோண்டாவில் சிவிக் இருக்குது அண்ட் கேம்ரி இருக்குது. ஸோ பட் ஹோண்டாஸ் அண்ட் டொயோட்டாஸ் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டோலன் வெஹிக்கிள்ஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்களோட ரிலையபிலிட்டி, எஃபிஷியன்சி அண்ட் லாஞ்சிட்டிவிட்டி மேபி. பட் எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா கேஸ் வைஸில் கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். பட் வண்டி வந்து அவைலபிலிட்டியும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது இல்லை. அண்ட் யூஸ்ட் மார்க்கெட்லேயும் வந்து நிறைய வண்டி அவைலபிளாக இருக்கிறது இல்லை. ஸோ லாங்கர் வெயிட்டிங் பீரியட்ஸ் அண்ட் தெஃப்ட்னால இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மேபி இதை வந்து நம்ம ஃபோர்ட் இல்லை அதர் மேபி நிசான் மாடல்ஸ் இல்லை வோக்ஸ்வேகன் மாடல்ஸ் கூட கம்பேர் பண்ணால் அவங்கக்கிட்ட வண்டி அவைலபிளாக இருக்குது ஒன்று. செகண்ட்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கம்மியாகவே இருக்குது. சம்டைம்ஸ் வந்து 0 இல்லை 1% கூட கொடுக்குறாங்க. இவங்ககிட்ட எப்பவுமே ஹோண்டா அண்ட் டொயோட்டா வந்து 0, 4 to 5% கண்டிப்பாக எப்பவுமே இருக்குது. அப்படி பார்த்தா லாங்கர் ரேஞ்சில் நம்ம எப்படியுமே சேவ் பண்ணுற மாதிரி ஆகாது. ஸோ ஏன் வந்து ஹோண்டாவும் டொயோட்டாவும் புரியல. முடிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டெஸ்லாவில் என்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து என்ன வந்து அதர் ஆட்டோமேக்கர்ஸ் வந்து டேக் அவேவாக எடுத்துக்க முடியுன்றதை பார்ப்போம்.